சர்வலோகத்தின் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் அன்பின் ஆண்டவர் கடந்த வாரம் 21 முதல் 24 தேதி முடியாக 4 நாட்கள் நடந்த 23வது ஊழிய மாநாட்டை தம்முடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வாதம் நடத்தி தந்த அவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். I give all the praise to the Lord who has conducted 4 days pastors conference with his mighty power. I give all the glory to him. அன்பின் ஆண்டவர் இந்த நாளில் நாம் தியானம் செய்யும்படி இன்று காலையிலே நியாய தீர்ப்பை குறித்து என் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அதிகாலையிலே கட்டளையிட்டார். God made me in the morning, early morning, what he wants to share his word is to give the judgment, to know the judgment to his people. கடந்த பல மாத காலமாக மற்ற 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை சார்ந்து முடிவு வரைந்து நிலைத்து நிற்புடைய ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் சகல ஜாதியில் பிரசிக்கப்பட அப்படி முடிவு வரும் என்ற சத்தியத்தை குறித்து நாம் தியானம் செய்து வந்தோம். For the past several months, God gave his word, that is in Matthew 24 verses 13 and 14, to stand up to the last days. அந்த 2 வசனங்களுக்குள் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற சத்திய வசனத்திற்குள் கடந்த நாட்களிலே அன்பின் ஆண்டவர் சொன்னது 4 சுவிசேஷங்கள் உள்ளடங்கி இருக்கிறது சொன்னார். 4 gospels that is shared, that is hidden in the same words. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை சார்ந்த 70வது வாரத்தை சார்ந்த அல்லது 7 வருட மகோபத்திரத்தை சார்ந்த சத்தியங்களை முதல் சுவிசேஷமாக சொன்னார். The first gospel is what are the tribulations that is going to happen during the period of the Antichrist. வலுசற்பத்தை ஜெயித்தவர்கள் மணமகளனோடு மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ரகசிய வருகை குறித்த சத்தியங்களை நற்செய்தியை 2வது சுவிசேஷமாக சொன்னார். The second gospel is the people who are defeating the dragon and they to join the bridegroom. மணவாளனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிமான்களின் ஐக்கியம் என்ற மணவாட்டியானவர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களோடு பூமியிலே வந்து 1000 வருடம் ஆட்சியின் தன்மைகளை விவரங்களை நற்செய்தியாக 3வது சுவிசேஷமாக அறிவிக்க சொன்னார். The third gospel is the people who are selected as his wife, they along with the bridegroom came to the world and ruled 1000 years rule. அந்த 1000 வருடம் முடிந்த பின்பு சாத்தான் பாதாளத்திலிருந்து கொஞ்ச காலம் விடுதலையாகி மாகோ கோகே என்றால் மாகோ மாஸ்கோ அல்லது ரஷ்யா, கோகே என்றால் பீஜிங் அல்லது சைனா. இந்த மாகோ கோகே என்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளை சாத்தான் கடற்கரை மணலத்தடையாக கூட்டி அர்மகுதோன் என்ற இடத்துல சேர்த்து நடக்கிற கடைசி அந்த யுத்தத்தை குறித்தும் The last war is the Satan who is
released for a short period and ruling the people with Russia and China. இவர்களை அர்மகதோன் என்ற இடத்திலே கூட்டி சேர்க்க 1000 அரசாட்சியில் பங்கடைந்த யாவரையும் எதிர்த்து அவ்வளோ யுத்தம் செய்ய அந்த இடத்துல கூடி வந்தான். These people gathered in the place called Armageddon to fight with the people who defeated Satan. அவர்களை தம்முடைய வாயின் சுவாச அக்கினியினாலே மணவாளனாய் இயேசு அழிக்க, அதை சார்ந்து வானம் பூமி யாவும் இருந்தடம் காணப்படாமல் சென்று நியாயத்தீர்ப்பை வர்ஷிக்க, நியாயத்தீர்ப்புக்கு பிறகு நீதிமான்களான மனவாட்டியானவர்களை வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைத்து சென்று சிங்காசனத்திலே உட்கார்விக்கிறார். Jesus Christ, who defeat the people, those are Russia and China, he from his mouth, from his nostrils, the flames came out and destroyed those people. After this, he calls his people who are blessed by the Heavenly Father to come to the heaven and sit on my throne. அப்பொழுது பாவம் செய்த மக்களை சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்ட அக்கினியும் கந்தகமும் சதாகாலம் எரிகிற 2ஆம் மரணத்திற்கு போங்கள் என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்துச் செல்கிறார் சீயோனுக்கு. He curses the people who sinned against the Lord. He cursed them. You go to hell. That place is selected for Satan and his disciples. ஆக அர்மகதோன் யுத்தம் முதற்கொண்டு நீதிமான்களை சிங்காசனத்திலேயும் நித்திய ஜீவன், பாவிகளை 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல் நரகத்திலும் தள்ளுவதாக இந்த கடைசி பகுதியே 4வது சுவிசேஷம் என்று அருமைய இரட்சகர் கடந்த நாட்களில் அறிவித்துக் கொண்டார். The last gospel is to destroy the people, that is the sinners in the hell, and the people who defeated the enemies at Armageddon, he takes them to heaven. இப்பொழுது அருமைய இரட்சகர் அன்புள்ளவர், நல்லவர், நீதி பரிபாலனத்தை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that he is very kind and he is very polite. Not only that, he is giving punishment and judgment. அப்படி இருக்க, அப்படிப்பட்ட தேவன் இந்த நியாயத்தீர்ப்பு என்ற நிலையை, அதாவது நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன், பாவிகளுக்கு நித்திய அக்கினி ஆக்கினை என்ற நியாயத்தீர்ப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் பிதாவுக்கு ஏன் உண்டாயிற்று? Why the Heavenly Father gives eternal life to the holy people and eternal punishment to the sinners? What is the reason of the Heavenly Father to give the judgment? நம்முடைய அன்பின் தேவன் நல்லவர், காருண்யமானவர், மனதுருக்கம் நிறைந்தவர் என்பதை அறிந்தவராய் இருக்கிறோம். We know that God is very kind and he is a very merciful God. அப்படி இருக்க அந்த தேவன் ஏன் மனுக்குலத்திற்கும் அவனுக்கென்ற ஆளுகைக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்ட வானம், பூமி, பூமியின் கீழே உள்ள பகுதி, சமுத்திரங்கள், அவற்றுடன் மச்சங்கள், இவை அனைத்தையும் அவனுக்கு நல்லதாக சிருஷ்டி கொடுத்த ஆண்டவர் ஏன் நியாயத்தீர்ப்பை கொடுக்க வேண்டும்? The Lord created heaven, earth and everything as very fine
the same Lord, why he is giving punishment to heaven and earth and other things? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் 26வது ஆகிய இந்த 2 வசனங்களை வாசிப்போம். Let us read from Genesis chapter 1 verses 25 and 26. வாசிக்கலாம். தேவன் பூமியில் உள்ள சாதி சாதியான காட்டு மிருகங்களையும் சாதி சாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்படி 25ஆம் வசனத்தின்படி பூமியில் வாழும்படி வானம் சமுத்திரம் எல்லா இடங்களிலும் வாழும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பூமியில் ஊறும் பிராணிகள், இவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லதாக உண்டாக்கினார் என்று 25ஆம் வசனம் சொல்லுகிறது. The Lord created groups of animals, that is, they are going to live in the forest and they are going to live in the land. He created them for goodness. 26ஆம் வசனத்திலே தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் வரும் சகல பிராணிகள் ஆளக்கடவர்கள் என்றார். God created man by his own image. For which purpose? They are to govern all the animals on the land and heaven and the earth. அதாவது தேவனால் மனிதனுக்கு என்று அல்லது மனிதனால் ஆளப்படுவதற்கென்று இந்த பூமியை சிருஷ்டித்த யாவும் நல்லவையாய் இருந்தது என்று நாம் அறிய முடிகிறது. We know that all the creation of the animals, they are created only for goodness. 26ஆம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மனுஷனையும் நல்லவனாகவே என்றால் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அன்பு பிதாவாய் இயேசப்பா எப்படிப்பட்ட பரிசுத்தத்திலும் மகிமையிலும் சாயலிலும் அன்பிலும் இரக்கங்களிலும் காருண்யத்திலும் துருக்கங்கள் எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறாரோ அதை போலவே மனுஷனை உண்டாக்கிறார். How the Heavenly Father is living. He created the man like his own image. தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறவர், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவரை ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. He created man and woman like his own image. இப்பொழுது எல்லாம் நல்லவே, தேவனும் நல்லவர், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அண்ட சராசரங்கள் அனைத்தும் நல்லது. இவையில் ஆளுவதற்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் என்பவர் நல்லவர்களாகவே இருந்தார்கள். All things the God created was good for goodness, and though he is good, the people who are created first creation, they are also good. இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை தயவு வாசிக்கலாம். Let us read chapter 3 from verse 1 to 8. 1 to 6. 1 to 6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்,
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்பொழுது நாம் இந்த சம்பவத்தில் சுருக்கமாக சமயத்தை கடந்து சென்று விட்டது. இந்த சம்பவத்தில் 1வது வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று வாசிக்கிறோம். Among the creations, those who are created for forest, the snake was very cruel and cunning. தன் தந்திரத்தினாலே யாதொரு தந்திரமும் சூதும் வாதும் இல்லாத நன்மையாக தேவனுக்குள் ஒருத்தியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை தன் தந்திரத்தினாலே வஞ்சித்தது என்று சொல்லி இவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை மீறி தேவனுக்கு கொடுத்த கட்டளையை கைக்கொண்டு வாழாமல் சாத்தான் தன் தந்திரத்தினாலே இவரை அழிக்கும்படியாக கொடுத்த பொய்யான வார்த்தைகளை நம்பினார்கள். The people, Adam and Eve, they disobeyed what God told them, and Satan by his cunningness cheated these two people. அவர்கள் புசித்த பின்பு நிர்வாணியானார்கள் என்றால் அதற்கு முன்பாக வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என்பது பொருள் அல்ல. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார் என்றால் தேவனுடைய சாயல் மகிமையும் பிரகாசமும் மத்திய 17ஆம் அதிகாரம் மார்க் 9ஆம் அதிகாரத்திலே அவருடைய வஸ்திரத்தை பார்த்தால் எந்த வண்ணான வெளுக்கக்கூட வஸ்திரம், பனியை போன்ற வஸ்திரம், அவருடைய மகிமை ஒருவரால் காணக்கூடாத மகிமை. இப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்ததாக இருக்கிறோம். The first created people, we can understand they were clothed with the glory of the Lord. For example, when we read in Matthew 17, the dress, the clothes, what Jesus wore is no dhobi can wash it. Such a pure white. மணவாட்டியானவள் உடன்படிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் தொடர்ந்து நான் வாசிக்கிற பொழுது, உன் மணவாளன் எப்படிப்பட்டவர் என்று கேட்ட பொழுது அந்த மணவாட்டி சொல்கிறாள், என் நேசர் 10ஆம் வசனம் முதல், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர் சிறந்தவர், அவர் தலை தங்கமயமாயிருக்கும், அவர் தலைமையில் சுறுசுறுலாயும் காகத்தை போல் கருமையாயிருக்கும், அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியில் ஓடுவாய் தங்கும், புறாக்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவர்கள் நேர்த்தியாக பதிக்கப்பட்டவருமாயிருக்கும் என்று அப்படியே தன்னை சிருஷ்டித்த மணவாளனை குறித்து சொல்லி வருகிறார். When we read the Song of the Solomon, chapter 5, verses 10 onwards, we can understand the image of the Jesus Christ, that is the bridegroom. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம் விரைவாக. Lamentation, chapter 4, verse 7. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் அன்பின் தேவனுடைய சாயல் ரூபம் 4 ஏனின்படி அவனுடைய நசரேயர், அதாவது மணவாட்டியினுடைய
மணவாளனாய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீளத்தை பார்க்கிலும் மெனியுமாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். From the verse 7, we can understand how the bridegroom looks like pure white, that is like milk. இவ்விதமாக இருக்கிற அன்பின் ஒன்றான திரியேக தேவன் அப்படியே ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாமின் எலும்பின் மூலமா ஏவாளை சிருஷ்டித்தார். Lord created Eve from the backbone, that by his bone Eve was created. இந்த நிலையில் ஆதாம் ஏவாள் இருக்க இப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் நிர்வாணிகளாயிருக்கிறோம் என்று அரபியரச கேட்ட பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிக்கலாம். Genesis chapter 3 verses 8 onwards. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். சோதரம் 10ஆம் வசனத்தில், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். We can understand from the verse 10, they say, I am naked, that is why I am hiding under the trees, under the branches of the trees. தேவன் அவ்வளவு மகிமையும் சாயலும் அழகும் செம்மேனியும் உடைய நிலையில் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாம் என்றால் என்ன அர்த்தம்? சிவந்த மேனியை உடையவன் அல்லது செம்மன் என்ற பொருளுடைய பேர் தான் ஆதாம். We can understand from the word Adam, the sand that looks like red. அருமை அன்பின் தேவனாகிய இயேசு அதே செம்மன் சிவப்பு நிறமானவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று மணவாட்டியால் சாட்சி கொடுக்கப்பட்ட அவர் அதே சாயலில் ஆதாமை உண்டாக்குறார். Jesus Christ, that is the bridegroom, looks like pure red, the same image Adam was created. ஆனபடியினாலே இவ்வளவு ஒரு மகிமையான சிவந்த மேனியுடைய அருமை அன்பின் நேசருடைய அழகு ரூபம் சாயல் ஜீவன் அத்தனைக்கும் அத்தனையானவனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் இப்படி சொல்லுகிறான், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். Even though Adam was created like the image of Jesus, now he says, I lost all my glory and I am naked. அவனுடைய நம்பிக்கை நாம மீறுதல் உண்டாய் பாவம் செஞ்சிட்டோம், ஏசப்பா சொன்ன வார்த்தை மீறிட்டோம், நாம நிர்வாணியாக இருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் அணிதினம் வருவாரே, அந்த நாம அவருடைய மகிமை சாயல் ரூபம் ஜீவன் எல்லாத்தையும் நாம இழந்துட்டு நிர்வாணியா இருக்கிறத அவர் பார்த்தா நம்ம தண்டிச்சு போடுவார். ஆகையினாலே நாம அவனை சாப்பிட்றதுக்கு அத்திமரத்தை சிருஷ்டித்து அத்தி பழங்களை சாப்பிட தேவன் கொடுத்தார் இல்லையா? சாப்பிட கொடுத்த மரத்தின் கனியை அவன் சாப்பிடுவதற்குரிய தகுதியை இழந்த அவன் இப்பொழுது அந்த அத்திமர இலையை எடுத்து தாங்கள் இருவரும் தங்களுடைய இலையை மறைத்துக் கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே
தாங்கள் பழைய நிலையிலே இருக்கிறோம் என்பதை காட்ட அவர்கள் நினைத்தார்கள். They were given to eat the fruits, but because of their disobedience, they lost to eat the fruits, and they covered their body by the leaves of that tree. நாம் அறிந்திருக்கிறோம், மரத்தின் இலைகள் அது மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பின்பு ஒரு half a day அல்லது 1 day மட்டும் அது பசுமையாக இருந்து ஒழுங்கா இருக்குங்க. When the branches, that is the leaves, when plucked from its branches, it will look green up to a certain period. After that, they will dry. ஒரு half a day அல்லது 1 dayக்கு பிறகு அந்த இலை வாடி காய்ந்து கருகி போகும். ஆனால் இவருடைய நம்பிக்கை அந்த அத்தி இலையை வஸ்திரமாக தாங்க எடுத்து இடையிலே கட்டி இடுப்பிலே கட்டிக்கொள்வோம் என்றால் இது என்றென்னைக்கு நம்மை காக்கும் என்ற பொய்யை தங்கள் வஸ்திரமாக தரித்துக் கொண்டார்கள். அனித்தியமான வேலை தங்கள் வஸ்திரமாக தரித்துக் கொண்டார்கள். மாயையானதை நம்பி அதை இவர்கள் அணிந்து கொண்டார்கள். The branches, that is the leaves, when covered their body, they thought it will always cover our body. இப்பொழுது ஆண்டவர் வந்துட்டாரு. வந்த பிறகு நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று சொல்றான். ஆண்டவர் நீ நிர்வாணியாக இருக்கிறாய் என்று யார் உனக்கு சொன்னது என்று கேட்கிறார். When the Lord came, he told that I am naked. Then the Lord asked him, who told you that you are naked? அதற்கு மூவர் நிற்கிறார்கள், சர்ப்பம் நிற்கிறது, ஆதாம் ஏவாள் மூவர் நிற்கிறார்கள். ஆண்டவர் ஆதாமிட கேட்கிறார், நீ நிர்வாணியாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறது எப்படி என்று கேட்கிறார். Adam and Eve, they are standing along with the dragon, that is the Satan. Among their gathering, the Lord asked them, who told you that you were naked? ஸ்திரியானவள் ஏவாளை கேட்கிறார், நீ ஏன் இப்படி நிர்வாணி ஆயிட்ட என்று ஏவாளை கேட்கிறார். First God asked Eve, how you became naked? இப்பொழுது மூவரும் இடம் கேள்வி கேட்கிட்ட பொழுது சர்ப்பம் தண்டரகாரன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அடுத்தாற் போல ஏவாள் நீ ஏன் சாப்பிட்ட, நீ என்னடிக்கும் காரணம். ஏவாள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னங்க? ஜீவனோர்களுக்கெல்லாம் தாய். When God asked the people, Satan never opened it. Then Eve opened and said, what we can understand from the word Eve, she is the mother of all nations. 20 வசனம் ஆதியா 3:20 வாசிக்கலாம். Let us read verses 20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஆக யாருக்கு அவள் தாயானவள்? தேவனுடைய சாயல், அவருடைய ஜீவன், ரூபம், ஆத்மா அத்தனைக்கும் அவருடைய சந்ததி அப்படியே தேவ சாயலுக்குரிய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிற பொழுது அந்த தேவனுடைய மைக்குமே சாயல், ரூபம் அத்தனை அணிந்து கொண்ட சந்ததிக்கு அவள் தாய். தேவ மகிமை அணிந்தபடியினாலே இவர்களுக்கு மரணமே இல்லாத அந்த சந்ததிகளுக்கு ஏவாள் இப்பொழுது தாய். அதான் சொல்றாரு, ஜீவனோர்களுக்கெல்லாம் தாய் என்ற பொருள் கொண்டதுதான் ஏவாள். From the word Eve, we can understand she is the mother of all the people, those who are coming from Eve onwards, they are living with eternal life. And she is the mother of this group. இந்த நிலையிலே நீ ஏமா சாப்பிட்ட என்று ஏவாளை கேட்டா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று ஒரே வார்த்தையில் முடித்துக் கொண்டாள். The Lord asked Eve, why did you eat this fruit? 12-13 வாசிக்கலாம். Let us read
verse 12 and 13 of அதற்கு chapter 3. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். இப்பொழுது இவர் சாத்தான் அவர் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொண்டு அமைதலாக பதில் சொல்லாமல் இருக்கிறார். ஆனால் ஸ்திரீ ஏவாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நான் உம்முடைய விளக்கப்பட்ட கனியை புசித்தது ஏன் குற்றம் அல்ல, நான் செய்த பாவம் அல்ல, அந்த நீங்க ஏற்படுத்தினீங்கள ஒரு சர்ப்பம் என் தோட்டத்துக்கு வர போக இதுக்காக ஏற்படுத்தின அந்த சர்ப்பம் எனக்கு கொடுத்துச்சேனே, வஞ்சிச்சு, நான் சாப்பிட்டேன், நான் குற்றவாளி இல்லை, நான் பாவி இல்லை என்று தன் பாவத்தை ஒத்துக்கொள்ள மறுத்தாள். Satan, he knows that he has committed a sin, so he was keeping mum. But the lady, she didn't accept her sin, and she told the Satan only deceived me. 12ஆம் வசனத்தில் ஆதாமை நீயே சாப்பிட்டு என்று கேட்டா, என்னுடனே இருக்கும்படி தேவரீ நீர் தந்த இந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்திற்கு எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன், ஆக குற்றம் என்னை சாராது, எனக்கு உதவியாய் துணையாய் கொடுத்தீரே அந்த ஸ்திரீதான் காரணம், அந்த ஸ்திரீயை எனக்கு கொடுத்த நீர்தான் காரணம் என்று நான் நீதிமான் நிரபராதி, ஆனால் எனக்கு துணையாய் ஸ்திரீக்கு ஏன் கொடுத்தீங்க, நீ கொடுக்காம இருந்தா எனக்கு மனைவிட ஸ்திரீ இருந்திருக்க மாட்டா, நான் நீ கொடுத்த பிரமாணத்தை மீறி இருக்க மாட்டேன், இதில் அனைத்துக்கும் காரணம் நீர்தான் பிதாவே இயேசுதான் என்று சொன்னார். Then the Lord asked Adam, why did you eat this fruit? But he told, I am blameless, I didn't commit any sin. The lady who she was given by you, she only deceived me. ஆனபடியினாலே ஆதாம் ஏவாள் இவர்கள் தன் குற்றத்தை தாங்கள் ஒத்துக்கொள்ளாமல் பாவி என்று ஏற்று ஆண்டவரிடத்தில் உண்மையை சொல்லி இருந்தால் ஆண்டவர் சிலர்களை மன்னித்திருக்கலாம். But these two people, they didn't accept their disobedience. If once they accept and pleaded the Lord, we have committed sin. ஆனால் இவர்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, ஆண்டவரை எதிர்த்து பேச துணிகரம் கொள்கிறார்கள். They didn't accept their sin, but they opposed by their words against the Lord. இவர்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு தன்னை உணர்ந்து மன்னிப்பை கேட்டு இருந்தால் ஆண்டவர்களை மன்னித்து நியாய தீர்ப்பு வந்திருக்காது. If they accept that we have committed sin, if once they told like that, the punishment cannot come to them. ஆகையினாலே இவர்கள் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாமலும் அது மன்னிப்பை விரும்பாமலும் முற்றிலுமாக தங்களை சிருஷ்டித்த தேவன் மேல் குற்றத்தை சுமத்தினவனினால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. The judgment came to them because they stand against the Lord, and if once they have submitted themselves, surrendered themselves to the Lord may give mercy. And அது நிமித்தமாய் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் நாம் வாசிக்கிற பொழுது வலுசர்ப்பத்தை பார்த்து உனக்கு சிரிக்கு உண்வித்து கவலித்து பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிகால் நசுக்குவாய் என்று சர்ப்பம் ஞாந்திருக்கப்பட்டார். ஸ்திரீயை பார்த்து
நீ கர்ப்பவதியா இருக்கும் போது, எப்போதல்ல, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவே, வேதனையோடே பிள்ளை வருவாய். நீ சர்ப்பம் காண்பித்த கண்களுக்கு பிரியமம் என்னால் கண்களின் இச்சை, புசிப்புக்கு நல்லது அப்படின்னா மாம்சத்தின் இச்சை, அதை புசிக்கினாலின் தேவனைப் போல ஆகிவிடுவாயின்னு சொன்ன நிமித்தம் உனக்கு பெருமை ஆக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, பெருமை, இந்த 3 பாவத்திற்கும் நீ இடம் கொடுத்து நான் உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை இழந்து விட்டாயே, ஆகையினால் நீ வேதனைப்பட்டே பிள்ளை பெறுவாய் என்று சொல்வார். First punishment to the Satan, the next one, he cursed Eve, you will get labor pain during your delivery time. 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவனை பார்த்து, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தை கனி புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்க, நீ பூமி உயிரோடு இருக்கிறானா வருத்தத்தோட அது மலனை புசிப்பாய். The earth was cursed because of your disobedience, and you didn't follow my words, and you heard the voice of your wife. உண்மையாகவே ஆதாம் ஏவாளுக்கு சர்ப்பம் சொல்லியிருந்தாலும், ஏவாளர் செவி கொடுத்திருந்தாலும், ஆதாம் என்ன செஞ்சிருக்கலாம்? கர்த்தர் இப்படி சொன்னார். காரணம், கட்டளை கொடுத்தது ஆதாமிடம். நீ அதை புசிக்கூடாது காண்டு சொல்லியிருக்கிறாரு. சர்ப்பான் தந்திரகாரன், அவனோடு நீ அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கக்கூடாது என்று ஆதாம் என்ன செஞ்சிருக்கலாம்? கண்டிச்சிருக்கணும். The word first came only to Adam. If that lady gave the fruit, Adam should come, punishment will come to us because the Lord told us not to eat that fruit. இப்பொழுது ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமை ரூபம் சாயலுக்குள்ளாக இருந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பம். That Adam and Eve, they were the family with the glory of the Lord. தேவனோடு உறவாடக்கூடிய வாழ்க்கை. Their life is to walk with the Lord. இப்படி இருக்க ஆவிக்குரிய குடும்பமான ஆதாம் ஏவாள் தன் மனைவியை சர்ப்பம் வஞ்சித்து போட்டான் என்பதெல்லாம் அறிந்த பிறகாவது, ஆண்டவரே இப்படி ஏவாள் தப்பன்ட்டா, சர்ப்பம் இப்படி பண்ணிட்டது என்று கூட சொல்ல ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்றான்? நீ கொடுத்தீங்க, அந்த மனைவி கொடுத்தா. இப்போ ஆதாமும் என்ன சொல்றான்? இந்த வார்த்தை ஆதாம் ஏசப்பட்டு சொன்னதுனால ஆண்டு சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, காரணம் வேண்டாம் சொன்னாரு, இந்த கனி புசி கூடாது, புசித்தா சாய்வேன்னு ஆதாமுட்ட சொல்றாரு ஆண்டவர். அதை கேட்ட ஆதாம் மற்றவன்கிட்ட ஏவாளை கண்டிச்சிருக்கணும், சர்ப்பத்தை கண்டிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம மனைவி சொல்ல அப்படியே கேட்டுவிட்டான். கேட்டதுனால அவ விளக்கப்பட்ட கனி பிடி கொண்டது, இதை எரி சாப்பிட்டுக்க என்று மனைவியானவள் ஏவாளானவள் ஒரு குடும்ப ஆவிக்குரிய குடும்பம். The family is a spiritual family. They lost that gift because he didn't obey the word of the Lord, and he heard the voice of his wife. That is why they lost the glory of the Lord. ஆனால் இவன் இப்படி செய்தனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை பிரமாணத்தை நீ ஏவாள்கிட்ட சொல்லி அவளை கடிந்து கொள்ளாம, அவ உனக்கு சொன்னதை நீ அப்படியே கேட்டுக்கிட்டு நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
புசிக்க வேண்டாம்னு நான் பிரமாணம் கொடுத்தேன் இல்லையா? அதற்கு உன்னை விளக்கி விரிச்சுட்டே அந்த விளக்கப்பட்ட கனியை உன் மனைவி கூட வாங்கி சாப்பிட்ட. ஆகினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று அங்கே நியாயத்திற்கு வருகிறது. Because of you, the earth is punished and cursed for not obeying the word, and you obeyed what your wife told you. இந்த நாட்களிலே ஆவிக்குரிய குடும்பம் அல்லது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டு சொல்கிற ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய குடும்பங்களிலே கணவன் மனைவி இவர்கள் இருவரும் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு நித்தியத்திற்கு ஏதுகரமான வாழ்க்கை வாழும்போது தேவன் அவரை ஆசீர்வதிப்பார். The Lord will bless the people, the husband and the wife. Why He blesses them? They are obeying what God told them. அப்படி இல்லாமல் தேவன் குடும்ப தலைவனாகிய புருஷனுக்கு கொடுத்த பிரமாணங்களை இவன் மனைவிக்கு சொல்லாமல் மனைவி சொல்லுகிற வார்த்தை ஆலோசனை செவி கொடுத்து தேவனுடைய பிரமாணங்களை இவர்கள் ரெண்டு பேருமாக மீறும் பொழுது அங்கே அந்த குடும்பத்தில் நியாயத்திற்கு வருகிறது. The family get the punishment because what God told the head of the family, he should complain and he should instruct his wife to follow what God told us. அதிநிமித்தமாய் தேவனுக்கு ஏவாளை பற்றில ஆதாம் அவன் தான் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவன். ஆகினாலே குடும்பத் தலைவன அவன் தன்னுடைய கட்டளை கற்பனைகளை மீறினபடினாலே அவனும் அவனை சார்ந்த குடும்பம் சாபத்துக்குரிய குடும்பமாக மாறிவிடுகிறது. The family head, he get the curse because he only got the facts from the Lord, and because of his disobedience he get the curse from the Lord. உனக்கும் உனக்கு முள்ளும் குறுக்கும் உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகையில் புசிப்பாய். நீ பூமியில் எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பட்டும். முகத்தின் வேற ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற நியாயத்திற்கு ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிறது. The judgment gave to Adam because you were taken from the sand. You will go your last days to the sand only. இது நிமித்தமாய் பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டு இருக்கும்னால் பூமியும் அந்த கோலத்தை சார்ந்த வானங்களும் பூமியில் முளைப்பிக்கிறவைகளும் வானமண்டலத்தில் நட்சத்திரங்களும் சமுத்திரத்தில் உள்ள நட்சத்திரம் இந்த பூமியில் உள்ள எல்லாம் இப்பொழுது ஆதாம் ஏவாளுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு எதிரியாக இவர்கள் அழிக்கும்படியான ஒரு தீய ஒரு முரட்டாட்டமான வேட்டையாடக்கூடிய கொலைவாதங்கள் நடப்பிக்கக்கூடிய சிருஷ்டிகளாக ஜீவன்களாக அந்த மிருகங்கள் மாறி போயிற்று. Because of his disobedience, the heaven, the earth and all the living creatures, they stand against Adam because he disobeyed the Lord's words. வேதாகமத்திலே நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க நியமிக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாள் இவர்களை வஞ்சித்த சாத்தான் இவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயம் தேவனுக்கு உண்டாகிவிட்டபடியால் இந்த சம்பவம் தேவனுக்கு மிகுந்த கோபத்தை, எரிச்சலை, கவலையை உண்டாக்குறது என்று பார்க்கிறோம். We can understand he got furious anger because of the Satan. உபாகமம் 32 அதிகாரம் 21-22 வசனம் வாசிக்கிறோம். We can read Deuteronomy chapter 31 verses 21 and 22. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும்.
அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபரங்களை வேக பண்ணும். பாருங்க, இவர்கள் ஆதாமியவால் தேவனையும் தேவன் கொடுத்த கட்டளை பிரமாணம் கை கொள்ளாதே போய் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட வலுசற்பம் அவனால் உண்டாக்கப்பட போகிற சகல விதமான பாவங்கள், மரணம், இவைகள் அனைத்தையும் இவர்கள் நம்பி கொண்டபடினால், சுருக்கமாக சொன்னால் நீதியுள்ள தெய்வத்தை அவர் பிரமாணங்களை விட்டு தந்திரமுள்ள மாயையான பாம்பின் வார்த்தை கேட்டு இப்பொழுது இவன் மரித்து போனானே என்ற துக்கம், வேதனை, அவருக்கு எரிச்சலை உண்டாக்கிட்டு பாவம், கோபம் வந்தது. Because of the disobedience, they get the final punishment, that is death. So, because of that anger, hell was created. தெய்வம் அல்லாத இந்த சர்ப்பத்தை நம்பி எனக்கு எரிச்சலை மூட்டினார்கள் என்று 21 வசனம் சொல்லுகிறது. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். தங்கள் மாயைகளை, மாயையான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளினால் எனக்கு கோபப்படுத்தினார்கள். Because of their flesh, they heard the word of the flesh and made God to get angry. ஆகையினால் என்னை மதிக்காமல், என் கட்டளை கற்பனைகளை மதிக்காமல் தெய்வமல்லாத வல்சர்ப்பத்தை, விக்கிரகங்களையும், இந்த மாயையான கண்களிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை இந்த மாயையானவர்கள் நம்பி என்னை அவமானப்படுத்திட்டாங்களா தான் சொல்றாரு. என்னை கோபப்படுத்தினார், மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார். ஆயினால என்னை மதிக்காத இந்த ஜனங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி, என்னை எரிச்சல் உண்டாக்கின அவர்களை நானும் எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவரை கோபப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Because of your disobedience and you made me to get anger, and I will make you to get anger. ஆக தங்களுடைய கிரியைகளினாலே தேவனை கோபப்படுத்தினபடியினாலே அவர்களை, தேவனை கோபப்படுத்தினவர்களுக்கு நியாய தீர்ப்பை உண்டாக்கி, அந்த நியாய தீர்ப்பின் மூலமாய் 27 வசனம் வாசிப்போம். நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாது. 22 வசனம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். என் கோபத்தினாலே மாயையானவன் நம்பி என் கட்டளை கற்பனைகளை மதிக்க ஏற்றுக்கொண்டு வாழ இல்லாமல் என்னை அவமானப்படுத்தினபடியால், என்னை கோபப்படுத்தினபடியால் நானும் அவளுக்கு கோபத்தை உண்டாக்குவேன் என்ற நிலையில் இவரை கோபப்படுத்தின வேளையிலே அருமையரச ஏற்கனவே நம்முடைய தேவன் யாருங்க? பட்சிக்கிற அக்னிமயமான தேவன். நீ வேதத்திலே வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசிங்களேன். Let us read Revelation chapter 1 verse 13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசு மயிறு வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. இப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிங்களே. Let us read Daniel chapter 7 verse 10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவர் சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம்.
We can understand from the verse 10 from chapter 7 how he looks like. இப்படிப்பட்ட நிலையில்தான் தன் கட்டளைகளை புறம்பாக்கி மாயை நம்பின இந்த மனுக்குலத்திற்கு நியாயத்தீர்ப்பு என்ற ஒன்று வர வேண்டும் என்று தேவன் எண்ணி நியாயத்தீர்ப்பை உண்டாக்கினார் என்று நாம் அறிகிறோம். God created judgment because their disobedience. இப்பொழுது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய கோபத்தினாலே வந்தது. அந்த நியாயத்தீர்ப்பினால் உண்டான அந்த கோபம் அவரில் அக்கினி புலம்புகளை அல்லது அக்கினி நதியை நாம் மறுபடி வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்துபாரங்களை. இப்பொழுது அருமை ரட்சகர் இருக்கக்கூடிய நகரம் எதுங்க? சியோ நகரம். அந்த நகரத்துடைய தன்மை எப்படிப்பட்டதுங்க? சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். Let us read Psalms 48 verses 1 and 2. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். ஆகினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் சீயோன் எப்படிப்பட்டது? அந்த நகரம் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் நம்முடைய தேவன். 2வது சங்கீதம் 48 2வது வசனத்தின்படி அந்த சீயோன் நகரம், அதனுடைய வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அது மகாராஜா நகரம் என்று வாசிக்கிறோம். From the verses 1 and 2 of Psalm 48, how the Zion looks like. அந்த நகரத்துடைய அமைப்பு வடக்கு புறம், அதாவது வடப்பகுதி சற்று உயர்வாக, அந்த வடக்கு பகுதியிலே தேவனை ஆராதிக்கும் ஆராதனை கூடாரமாக எசையா 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். Let us read Isaiah 14 verses 13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடாரத்தின் மேல் நான் இருப்பேன், அமர்வேன். அப்போ தேவனுடைய கோபம் வந்ததுனால அவருடைய வாசஸ்தலம் இருக்கு பாருங்களேன், சியோன். அது 2 பகுதியாக ஆண்டவர் பிரிக்கிறார். ஒன்று வட திசை, அது மேடான பகுதி, அது தேவனை சேர்வின்கள் கராபின்களால் ஆராதிக்க, அவரோடு கூட 7 வகையான தூதர்கள் இருக்க என்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதான் சாத்தான் அந்த வடதிசையில் ஆராதி கூடாரத்தில் அந்த சிங்காசனத்தான் உட்கார வேண்டும் என்று விரும்பினார் என்றுதான் ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் இவைகளை வாசித்து அறிகிறோம். The Lord divided Zion into 2 parts. That is, northern part, it looks just high, where the devotion is going on, and Satan wanted to sit on that place. இப்பொழுது அந்த சீயோ நகரத்தின் தென்பகுதி, வடபகுதி ஆராதனை கூடாரம், அன்பின் ஆண்டவர் அமர்ந்திருக்கின்ற மகாபரிசுத்த ஸ்தலம் போன்ற ஆசரிப்பு கூடாரம், அங்கே இருந்து ஆண்டவருடைய கோபம் அங்கே அந்த நகரத்தில் இருந்த நிலையில வெளிப்பட்டபடினாலே அந்த கோபத்தினால், உபாகம் 32:22 வசனத்தின்படி என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும் என்று சொல்கிறார். Because of his anger,
the northern part, because of his anger, that goes to the under part of the place. வடபகுதி உயர்வாக அது ஆராதனை கூடாரமாக, தென்பகுதி சற்று தாழ்வான பகுதியாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய கோபத்தினாலே அவரிருந்து வெளிப்பட்ட அந்த அக்கினி குழம்பு அப்படியே தாழ்ந்த பகுதியில் சென்று அங்கே நரகம் என்ற ஒரு குளத்தை அல்லது கடலை ஏற்படுத்துகிறது. The northern part looks elevated, where the Lord is ruling in the place. The southern part looks lower part because of his anger, that hell is created there. அது வேதாகமத்தில் நரகம் என்ற வார்த்தை இங்கதான் ஆரம்பமாகுது. From this verse we can understand the first word hell is shown here only. தொடர்ந்து ஆதாம் ஏவாள் வலு சர்ப்பம் 3 பேரும் தேவனுடைய கட்டளை மீறி சர்ப்பம் மனுஷனை வஞ்சித்து நரகத்துக்குரியவன் ஆக்கின நிலைகளில் எல்லாம் மட்டுமல்ல, அவர்களுக்கு மட்டும் இந்த நரகம் அல்ல, அவர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட யாவும். தொடர்ந்து உபாகமம் 32 அதிகாரம் 23 தொடர்ந்து சீக்கிரம் வாசிங்க. Let us read Deuteronomy 32 verses 23 onwards. தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர் தப்ப எண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேதானால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதற அடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லி இருப்பேன். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீதிமான்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள ஊழியர்கள் கூட தேவஜனங்கள் கூட ஆண்ட நல்லவர்னு சொல்றீங்களே, அவர் ஏன் நரகத்தை உண்டாக்குனாரு கேட்கிறாங்க. The holy people, that is those who are running the churches, not only the pastors and the people who are doing God's ministry, the people who are living in the church, they also ask why God created, even though he is kind, why he created hell. வலுசர்ப்பம் ஆதாம் ஏவாள் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஆண்டவரை கோபப்படுத்தி நிமித்தமாய் ஆண்டவருடைய அவருக்குள் இருக்கிற அக்கினிமயமான தேவன் இருந்து அந்த அக்கினி குழம்புகள் வெளியேறி அந்த சியோ நகரத்தின் தென்பகுதியில் அதை தாழ்ந்த பகுதியில் சென்று நரகம் என்ற நிலையை உண்டாக்கினார் என்றால் அவர்களுக்கும் அவருடைய சந்ததி வராங்க இதே வலுசற்பத்தை நம்பி மாயையை நம்பி தேவனுடைய கட்டளை கற்பனைகளை விட்டு வழிவளைகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர் அனைவருக்குமாக அதான் வாசிக்கிறோம். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினால் கொடிய வாதையினால் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களும் தரையில் ஒரு பாம்பின் விஷத்தை அவருக்கு அனுப்புவேன். அதான் சொல்ல அழுகையும் பற்கடிப்பும் அந்தகார இருள். வெளிப்படை 20:10 வாசித்தா இதோ சதாகாலையில் பாதிக்கப்படுவார் அழுகை அந்த வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் பாதிக்கப்படுவார்கள். இந்த வாதைகள் எல்லாம் ஆதாமியேவாள் சர்ப்பத்துக்கு மட்டுமல்ல அனைவருக்குமான ஒரு நியாய தீர்ப்பு. இதற்கு சமயம் கடந்து கொண்டு இருக்கிறபடியால் இப்படியாக நல்ல தேவனை கோபம் ஊட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு அவரிலிருந்து வெளிப்பட்ட கோபம்
அக்கினி குழம்பென்ற கடலாக உருவாகி சியோனின் தென்புலம், வடபுலம் ஆராதனை கூடாரம், தென்புலம் நரகம். இங்கே இந்த 3 பேர் மட்டுமல்ல, அவர்களை நம்பி பாவம் செய்த, நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் இந்த உபாகம் 31 வாசித்து பாருங்க. இவனை இந்த ஆதாமியேவாள் சர்ப்பத்தை நம்பி மாயையை பின்பற்றி தேவன் வேண்டாம் அல்லது தேவன் வேணும், அவருடைய கற்பனைகள் வேணும் என்று அறகுறையான கிறிஸ்தவர்கள் நீ வேதத்தில் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வாசிக்கலாம். Let us read Thessalonians chapter 2, chapter 1, verse 7. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பாருங்க, அருமை ரட்சகர் ரகசிய வருகையா அதற்கு முன்பாக வந்து தம்முடைய நீதிமான்களை மனவாட்டி சேர்த்துக்கொண்டு தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறார். அதன் பிறகு ஆயுடைய அரசாட்சி சாத்தானி கொஞ்ச நாள் ஆட்சி. அதன் பிறகு அவர் வெளியரங்கமாக பகிரங்க வருகையாய் 2ஆம் வருகையாய் அது நியாயத்தீர்ப்பு கொடுக்க வருகையாய் வரும் பொழுது அவர் எப்படி வருவாருங்க? ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். யாருக்கா வர்றாருங்க? First he comes to take his holy people. After that he comes openly to give punishment to the people who disobeyed his commandments. ஏன் யாருக்காக அவர் அக்கினி ஜுவாலையோடு கூடிய நியாயத்தீர்ப்பை கொடுக்கும் ஆண்டவராக வருகிறார் என்றால், தேவனை அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு யார் என்பதை எனக்கு அவர் வேண்டாங்க, எங்க தெய்வம் இதாங்க, குல தெய்வம் இதுங்க, தெருச்சாமி இதுங்க, எங்களுடைய சாமி இதுங்க, ஆண்டி பாண்டி பூண்டி இதுதாங்க சாமி. இயேசுவா அவர் எப்படிப்பட்டவரு எல்லாம் வேண்டாங்க என்று சொல்லுகிறவர்களையும், why he is coming out openly to give punishment to the people who did not accept the Lord as the Savior, not only for them and the people who have known Jesus Christ as the Lord and disobeyed his commandments. இவர்களுக்கும் அடுத்தார் போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியாக்கினை செலுத்த வரப்போகிறார். யாருக்கு இன்னொரு குரூப் யாருங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு. சுவிசேஷம் தெரியும், மணவாளனை சந்தித்தாருடன் நித்தியத்தில் வாழ்வதற்குரிய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னன்னு தெரியும். ஆனா இந்த வாழ்க்கை யார் வாழ்றது, இந்த கடுமையான வாழ்க்கை யார் வாழ்றது என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இந்த நரகாக்கினி கிடைக்க போகிறது. They are going to hell. They are going to get the punishment of the hell for the people who did not accept the heavenly life, that is the commandments of the Lord. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லி, மத்தேயு 7ஆம் அதிகாரம் சோத்திரம் 7ஆம் அதிகாரம் 16 வாசிங்களேன். Chapter 7 of Matthew. சரி, சமயம் கடந்து கொண்டு இருக்கு. 21 வாசிங்களேன். From 21 onwards. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஊழியர்களில் நாங்கள் ஊழியம் தாங்க செய்யறோம். நீ இந்த சத்தியத்துல ராஜசுவிசத்தில் நீங்க வச்சுக்கோங்க, அது தெரியாதவங்க போய் கொடுங்க. நாங்கள் ஊழியம் தான் செய்யறோம் என்று சொல்லிக்கொண்டு அதிசயங்கள் ஊழியம் போதும், அற்புதங்கள் ஊழியம் போதும், தீர்க்கதரிசன ஊழியம் போதும், பிசாசவற்ற ஊழியம் போதும் என்று சொல்லுகிற ஊழியக்காரருடைய நிலை ஆண்டவர் சொல்லுகிறார். 20 அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் சாசனை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காடு உங்களை அறியவில்லை. The Lord says in chapter 7 of Matthew 22 and 23, He says, even though you did miracles, I don't know about you. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். You go away from me because you have done wrong things. அப்படி என்றால் ஊழியக்காரருடைய நடை, அதிசய அற்புதங்கள், சாசை துரத்துதல், இது போன்ற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகிறது? அக்கினி கடல், நியாய தீர்ப்பு. The preachers, that is the ministers who are doing miracles and prophecies, what they are going to get, the hell only their place for them. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் தயவு செய்து சீக்கிரமா 5 வசனம் முடிய வாசிக்கலாம். Let us read 2 Timothy chapter 3 verse from 1 to 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராம சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஏனென்றால் இந்த மாயம் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்து ஊழியம் செய்து சபையில நாட்டுவரும் சொல்கிற அனைவரும் கர்த்தருடைய சித்தம் என்ற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மனுக்குலத்தில் மீட்கப்பட்டவர்கள், அந்த ஆதாமியவர் இழந்து போன தேவசாயல் தேவரூபம் தேவனுடைய மகிமையை அடைந்து கொண்டது போல அதை மறுபடியும் இழந்து போனதை தேடி அதை அணிந்து கொண்ட முடிவான ரட்சிப்பின் வாழ்க்கை வாழுகிறதை வலியுறுத்தி உபதேசிக்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உபதேசிக்காமல் பிரசங்கிக்காமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூக்குரலிட்டுக் கொண்டு ஆட்டம் பாடி நடனம் பாடி நச்சடிச்ச பேப்பர் இந்த மணிக்காக நீ ஊழி செய்வாய் என்று அவனுக்கு ஐயோ. Alas for you who are doing ministry for money and miracles, your end will be very sad. வேதத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆரம்பித்த நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களோடு நிறைவேறுகிறது. The judgment, that is the punishment which starts from Genesis 3:15 and ends in Revelation 10:15 and 16. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் இந்த வேத பகுதிக்குள் ஆண்டவர் மனிதன் செய்த மீறுதலுக்காக 121 நியாய தீர்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின்படி we can understand
121 punishment. தொடர்ந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 முடிய தயவுசெய்து வாசிக்கலாம் விரைவாக. Let us read Revelation 20 verses 11 onwards. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியரையும் பெரியரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே இந்த தள்ளப்பட்டான். வேத பகுதியே மனுக்குலம் முழுமைக்குமான நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்பாக இந்த வசனங்கள் நாம் போதிக்கிறது. This is the last punishment for the people who disobeyed the word of the Lord. இந்த நியாய தீர்ப்பானது ஆதியா 3ஆம் அதிகாரத்தின்படி கண்களிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமை என்பது தலைமையாக கொண்டு சாத்தானானவன் 62 பாவங்களை அவன் உருவாக்கி ஜனங்களை அந்தகார இருள் என்ற 2ஆம் மரணம் என்ற நரகத்திற்கு உரியவர்களாக அவர்களை ஆட்படுத்தி அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து நரகத்துக்கு போக வைக்கிற சாத்தானாக இருக்கிறான் மனுஷர்பான். Satan created 62 sins out of the flesh and made them to go to the hell. இந்த வேதாக முழுவதிலும் அன்று அவனால் விதைத்த அந்த விஷ விதை இருக்கிறதே, கண்களிச்சை, மாம்சத்தினிச்சை, ஜீவனின் பெருமை, அதை கொண்டு 62 பாவங்களை உருவாக்கி முழு உலகத்தையும் அழிவுக்குள்ளாக்கின அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே 7 வகையான நிலையில் இவர்களை பிரித்து நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். சமயம் கடந்து விட்டபடினாலே அதனுடைய தலைப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். We can understand 7 punishment, that is judgment from the white throne by the Lord. தேவனுடைய சத்தியத்திற்கும் சத்தத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கு இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் மூலமாய் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்பட போகிறார்கள். For the people who did not hear the word of the Lord, the first punishment for them to the hell. அருமை இரட்சகராகிய அன்பு தெய்வமாய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த தெய்வமாய், தன் சொந்த ஆண்டவராய் நம்பி அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் முடிவு வரைந்து நிற்காத அவிசுவாசிகளை நியாயந்திருக்க போகிறார். The people who have accepted Lord Jesus Christ as their personal Savior and they did not stand up to the last period, the first punishment for them only. மூன்றாவதாக, ஒருவர் மற்றொருவரை மன்னிக்காமல் புரிந்து கொள்ள சொன்னால் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். உனக்கு தீங்கு செய்தால் நீங்கள் திரும்ப தீங்கு செய்கிறது, நீ அடிச்சினா அவங்க உங்களை அடிக்கிறது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்காதபடி ஒருவருக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் 3வது நியாய தீர்ப்பை சார்ந்த நிலை அக்கினிகளை போக போகிறார்கள். The third judgment for them, for the people, are those they did not forgive the people who did wrong things to them. 4வது குரூப், 4வது மக்கள் வீணாய் பேசி கர்த்தரை குற்றப்படுத்தி அவருடைய பரிசுத்தவான்களையும் சத்தியத்தை குற்றப்படுத்துகிற கூட்டம் இருக்கிறது. அவர்கள் 4ஆம் நிலையிலே அக்கினிகளில் போக போகிறார்கள். The fourth stage for the people who talked unnecessary words, not only that, they stand against the word of the Lord. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கூட்டத்தில் முக்கி ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில்
ஆனா அடுத்து ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டில் அப்படி, இந்த வீட்டில் இப்படி, இந்த ஊழியக்கார் இப்படி, அந்த ஊழியக்கார் அப்படி. ஆக இந்த நிலைக்குள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற சாத்தானின் கையாட்களை மாறி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இரவு பகலும் சகலமே குற்றச்சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போகிற வரைக்கும் குற்றச்சாட்டுவான் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. இப்படி மற்றவர்கள் குற்றப்படுத்தி இந்த நாவை அடக்க திராணி இல்லாமல் பிறரை குற்றப்படுத்துகிறவர்கள் ஞாயிந்திருக்கும் அக்கினிகள் போக போகிறார்கள். The fourth stage is for the people who did not control their tongue and blamed the people who are doing ministry. They are the fourth people, fourth group. ஆதிக்குரு மண்டலத்திலே ஐஸ்வர்யவான், அவன் ஐஸ்வர்யவான், அவன் உயர்ந்த ஜாதி, இவர் ஏழை, இவர் தாழ்ந்த ஜாதி என்று ஜாதி, மொழி, சமுதாயம், பட்டம், படிப்பு, ஐஸ்வர்யங்கள் இவைகளை நம்பி சபையிலே இவர் உயர்ந்தவர், அவரோடு ஐக்கியப்பட மாட்டேன், இவர் தாழ்ந்தவர், இவர் புறக்கணித்து உட்காரவை என்று சொல்லுகிறவர் நியாயந்திருக்கப்பட போகிறார்கள். The people who distinguish the to the rich people and poor people, they are going to get the next punishment. அருமை ரட்சகருடைய ரகசிய வரிகளே, மனவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்ட அவர்கள் நியாயந்திருக்கப்பட போகிறார்கள். எப்படி? பின்முன்னர ஆண்டு காலத்தில் கொலை செய்யப்படுதல், இரண்டாவது சிங்காசனத்தை இழந்து விடுவது, மூன்றாவது இயேசுவின் நாமம் லக்கம் அந்த யாராம் தரித்திருந்தான் இல்லையா, அது அத்தனையும் இந்த கைவிடப்பட்டவர்கள் தரித்துக் கொள்ள போகிறார்கள். During the rapture period, after taking the holy people, Jesus then gave the punishment to the people who are not selected for the heaven. They are going to get the punishment. ஏழாவது நியாய தீர்ப்பு, பொல்லாங்கனுடைய சகல விதமான சீற்றங்கள் தந்துருவாயங்கள் மத்தியிலே அவனையும் கிரீலாட்டியும் அழித்து ஒழித்து அவனை சாம்பலாக்கி ஜெயம் பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த அந்தகார ஜனங்கள் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சிங்காசனத்தின் நித்தியமாய் வாழும் ஜெயம் பெற்றவர்களானவர்கள் அவருடைய மனைவியாக அவருடைய ஆத்மாவும் இவருடைய ஆத்மா ஒரே ஆத்மாவாய் மாறிவிடுகிறது. எந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக போகிறார்? The seventh judgment is for the people who stand against Satan and defeated him. They are going to get the Zion. இவைகளை குறித்த சத்தியங்கள் வேதவசனம் அநேகம் உண்டு. அவைகளை சொல்வதற்கு சமயம் இல்லை. There are so many verses and judgment, but because of the time duration, we cannot give more importance to the facts. கேரளாவிலே 3 நாள் கன்வென்ஷன் போட்டிருந்தாங்க. அதற்கு செய்தி கொடுக்கும்படியாக பல வருடங்களுக்கு முன்பாக அங்கு சென்று 3 நாள் கன்வென்ஷன் தரலான கூட்டம். அங்கே வந்து அமர்ந்திருந்த போதகர்கள் பாஸ்டர்ஸ் ஒவ்வொரு டிசைன்ல அவங்களுடைய தோற்றம். விசுவாசியிலும் அதே நிலை. ஆவியானவர் சொன்னார், நியாயத்தீர்ப்பை குறித்து பிரசங்கம் சொன்னார். There was a convention in Kerala for 3 days. There are so many people gathered there. Among them, so many pastors and so many believers, but they look very different in all the ways. முதல் நாள் நியாயத்தீர்ப்பை குறித்து பிரசங்கித்து முடித்த உடனே அந்த ரெவரன்ஸ் ஜாக்கோபைட்ஸ் இப்படி எல்லா டினாமினேஷன் சார்ந்த பாஸ்டர்ஸுங்க வந்தாங்க. பாஸ்டர் இப்படிலாம் நடக்க போதா, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. First day preaching was about the judgment. After the preaching, all the pastors came to me and asked, this is going to happen. இரண்டாம் நாள்
நியாயத்தீர்ப்பை குறித்த செய்தி கேட்ட ஜனங்கள் மீட்டிங், அந்த மெசேஜ் மீட்டிங் முடிந்த உடனே கூட்டமாக வந்தாங்க. வந்துட்டு ஒரு குரூப் கைப்பிடிச்சு குலுக்குனாங்க, அருமையான அப்படியெல்லாம் சொல்லிட்டு. இன்னொரு குரூப்பு, பாஸ்டர் இப்போ நாங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்களா? ஆமாங்க, நீங்கள் சொல்றபடி அங்கே தான் போவீங்கன்னு நானும் சொன்னேன். After the second day convention, the people, the believers came to me, and a group asked that, are we going to hell? Then another group said, the words are very powerful. மூன்றாவது நாள் செய்தி முடிந்த உடனே அடியான அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் அவங்க எல்லாம் சொல்றது, பாஸ்டர் இந்த சத்தியத்தை நீ உலகமெங்கும் பிரசங்கிக்கணும் பாஸ்டர். ஏன்னா நாங்கள்லாம் சத்தியமெல்லாம் தெரியாதுங்க. இப்போ நீங்கள் இந்த 3 நாள் சத்தியமெல்லாம் எங்கள் தலையில் இடி விழுந்து போன்ற சத்தியமாக இருந்தது, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க என்று மிகுந்த மனதுருக்கத்தோடு பயத்தோடு அவர் வேண்டிக் கொண்டார், கேட்டுக்கொண்டார். After the third day convention, all the pastors came to me and requested me to broadcast or preach these facts throughout the world, because the words that came from your mouth, that the அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையின் ஊழியர்களே, தேவஜனமே, நாவிக்குற மண்டலம் எங்க இருக்கிற நீதிமான சத்தியவான் பரிசுத்தவான்களே, நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. இந்த நியாயத்தீர்ப்பு தேவன் கொடுக்கல, அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன், அவன் செய்த பலனே அவனை, நீ என்னை செய்திலையா பொய் சொல்லும், நீ என்னைத்தான, நான் என்னுடைய செயல் தான் நீ செய்த, நீ என்னுடைய கிரியில் தான் பொய் பேசின, நீ என்னுடைய கிரியாய் பொறாமை நீதானே பேசின. அவனவன் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் அங்கே 4 புஸ்தகங்களை ஆண்டு எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. நீ செய்கிற ஒவ்வொரு பாவம் அனிதனமும் புஸ்தகத்தில் குறிக்கப்படும். நன்மை என்றால் அங்கே மேன்மைக்கு என்று குறிக்கப்படும். அவையெல்லாம் சேர்த்து லாஸ்ட் கடைசி நாளில் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் சொல்லுவார். The Lord did not give punishment to the people, but the deeds, what you did in this world, they are leading to punishment. There are 4 books, and what the good things you did, that is written in the book, and what the bad things you did, they also written in the books. இப்பொழுதும் அருமை இரட்சகர் இவ்வளவு அக்கிரமம் பண்ணி அன்பின் ஆண்டவரை மறுதலித்து கொண்டு மாயம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் ஜனங்கள், இவர்கள் யாவரையும் ஆண்டவருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கலங்க. வெளிப்படுத்தல் 20:11-15 முடிய வாசித்தால், வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்காராருங்க. அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் என்ற 4 புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவின்படியே அவர்கள் நியாயந்தீர்க்கப்படுவார் என்று அந்த வசனம் வாசிங்க. Let us read chapter 20, Revelation chapter 20 verse 11 and 12. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. வெளிப்படை 21:12 வாசிங்க. Let us read chapter 21 verse 11. Chapter 22 verse 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அவனவன் செய்த, நீ நீதி செய்தால் அதற்கு அங்கே எழுதப்படுகிறது. அதுக்கு ஒரு புத்தகத்தில் நீ அநியாயம் இன்னும் அநியாயம், நீ இன்னும் அக்கிரமம் பண்ணினால் அதுவும் அங்கே எழுதப்படுகிறது. ஆக உங்களுடைய ஒவ்வொரு நாளின் கிரியைகளும் அதற்குரிய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இதையெல்லாம்
வான பூமி அண்ட சராசங்களாம் அவருடைய இரண்டாம் வருகையிலே அக்கினியால் வெந்து உருகி போன நிலையில் வெள்ளை சிங்காசனத்தின் மூலமாய் நீங்கள் செய்த கிரியையே ஆண்டவருக்கு ஏசப்பா இவன் பாவம் செய்தார்ப்பா, என்ன செய்தார்ப்பா, ஏழா வாழ்ந்தார்ப்பா என்று நாம் ஒவ்வொருவரும் செய்த கிரியையே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் தானா திறக்கிறது. அந்த புஸ்தகம் திறந்த உடனே அவற்றில் எழுதப்பட்ட உங்களுடைய கிரியைகள் உங்களை நியாயத்தீர்ப்பு செய்யும். What you did every day, your deeds will give punishment. அப்படி என்றால் அவனவன் செய்த கிரியைகளுக்கு உரிய பலனை அவனவனுக்கு கொடுக்க இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுகிறான். I will give judgment and justice according to your words and according to your deeds. ஆகினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆதாம் முதற்கொண்டு அந்த வரைக்குள்ள அத்தனை மனுஷனும் அவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட வான பூமி சமுத்திரம் மரணம் பாதாளம் காற்று அத்தனையும் தேவனுக்கு முன்பாக நின்று அவைகள் செய்த கிரியைகள் அங்கு எழுதப்பட்டு அவைகளுக்குரிய அந்த பலனை அவர் செய்த கிரியையை அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்து அதன் நிமித்தமாய் அவனவன் அக்கிரமிச்சிக்காரனை அக்கிரிக்கல் போங்கள் என்று சொல்லப்பட போகிறார்கள். From Adam to the last man living in this world, not only they but the heaven, the earth and all the creatures, they are going to get the punishment. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். Let us read Acts 17 29, 30, 31 மூன்று வசனம் மாத்திரம் வாசிப்போம். Let us read 29, 30, 31. 30, 31. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ இந்த நாளிலோ ஆவிக்குரிய மண்டலமே, மனவாட்டி சபையே, இதுவரைக்கு செய்த பாவங்களை அறிக்கை செய்தால் மன்னிப்பதற்குரிய கிருபையின் காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் விழிப்படைந்து அறியாமையில் நீங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்தால் தேவன் அறியாமல் செய்த பாவங்களை காணாதவரை போல நீங்கள் அறிக்கை செய்த பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தவானாக்குகிறார். Let us read verse 30. When we submit ourselves and say our all the bad things, He hears them and forgives us. இந்த காலத்தையும் அறிக்கை மன்னிப்பை பெற்றுக் கொண்டு அதே பாவனை மறுபடியும் செய்தால் அறிந்து செய்கிறபடியால் உங்களுக்கு 7 தண்டனைகள். அறியாமல் செய்கிறவர் மன்னிப்பு, அறிந்து செய்கிறவர் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்றும் சொல்லப்படுகிறது. When we tell our sins and get forgiveness, then doing the same sins you will get more punishment. ஆகினாலே சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் அறியாமல் செய்த பாவங்களோ ஒருவரை அறிந்து செய்கிற பாவங்கள் என்ற ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் அறிந்து அறியாமல் செய்த அத்தனை பாவங்களை இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறபடியால் அறியாமையுள்ள காலங்களில் செய்த இந்த நிமிஷம் செய்த அத்தனை அறிக்கைட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் நியாயத்தீர்ப்பை தப்பித்துக் கொள்ள இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let us tell all our sins and get the forgiveness and make us a decision not to do the same sins. தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya.